Hello everyone. So welcome to the third video of the series reaction intermediate. Okay. So already நம்ம என்ன கவர் பண்ணிட்டோம் ஜிஓசி ப்ளஸ் அரோமேட்டிசிட்டி கவர் பண்ணிட்டோம் அண்ட் தென் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கவர் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுத்துல என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ஆல்ரெடி ரிவிஷன் வீடியோஸ் மாதிரி கம்ப்ளீட் டாபிக்ஸை வந்து ரிவைஸ் பண்ணியாச்சு அண்ட் தென் என்ன பண்ணுவோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வி ஆர் மூவிங் டு தி தேர்ட் டாபிக் ரியாக்ஷன் இன்டர்மீடியட். ஸோ இது வந்து சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் அண்ட் டிஎன்செட் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுனால we are not going to details. ஸோ சிம்பிளாக வந்து ரொம்ப பேசிக் வெர்ஷனை வந்து டீட்டெயிலாக போகாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்பாக ரிவைஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ இது வேணானே நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரியாக்ஷன் இன்டர்மீடியட் கொஷின்ஸ் இருக்கும். யூ கேன் சால்வ் இட். ஓகே. ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ரியாக்ஷன் இன்டர்மீடியட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கனாலே பேசிக்காக வந்து எத்தனை 6 ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒன் இஸ் கார்போகேட்டியன், கார்பானியன், கார்பீன், நைட்ரீன், பென்சீன் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல். ஓகேவா? ஸோ இந்த 6 இன்டர்மீடியட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாவே மெஜாரிட்டியாக உங்கள் ஆர்கானிக்கில் ஃபுல்லாகவே இந்த வந்து 6 இன்டர்மீடியட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கார்போகேட்டியன். ஸோ சிஎஸ்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர் எனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போகேட்டியன்றது வந்து ஜஸ்ட் கார்போகேட்டியன் உங்களோட SN1 ரியாக்ஷன் ஒரு ரேட் ஆஃப் சால்வோலிசிஸில் மட்டுமே கார்போகேட்டியன் கிடையாது. ஸோ கார்போகேட்டியன் வேறு இதுலலாம் இன்வால்வ் ஆயிருக்கலாம். மேஜராக உங்கள் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது கார்போகேட்டியன் தான் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் வேக்னர் மெர்வின், டிம்ஜினால், டைனோன் ஃபினால், பினக்கால் பினக்கொலின், செமிபினக்கொலின், பென்சின் பென்சிலிக் அண்ட் பெக்மென். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் 7 ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ்லையுமே என்ன தான் இருக்குது உங்கள் கார்போகேட்டியன் தான் வந்து இன்டர்மீடியட்டாக இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின் டைரக்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கார்போகேட்டியன்லேருந்து NGP நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன். ஸோ இது வந்து உங்கள் ரேட் ஆஃப் சால்வாலிசிஸில் வந்து நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன்றது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்கும். ஸோ அதில் என்ன இன்டர்மீடியட் தான் இருக்குது உங்கள் கார்போகேட்டியன் இன்டர்மீடியட் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வாட் வி நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நோ தட் 3 degree கார்போகேட்டியன் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் 2 degree கார்போகேட்டியன் then 1 degree carbocation. So இது வந்து பார்த்தீங்கன்னா stability of carbocation. Stability of carbocation. ஓகேவா? ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டியன் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 3 degree கார்போகேட்டியன் வந்து மோஸ்ட் ஸ்டெபிளாக இருக்கும். தென் 2 degree கார்போகேட்டியன் தென் 1 degree கார்போகேட்டியன்ஸ் வந்து ஸ்டெபிளாக இருக்கும். ஸோ அண்ட் தென் வேறு எந்த கார்போகேட்டியன்ஸ்லாம் ஸ்டெபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அரோமேட்டிக். ஓகே. ஸோ அரோமேட்டிக் கார்போகேட்டியன்ஸ் வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். தென் வித் காம்பவுண்ட் வித் ப்ளஸ் M எஃபெக்ட் ப்ளஸ் H ப்ளஸ் I அண்ட் தென் ஆன்டி அரோமேட்டிக். ஸோ இதுதான் வந்து என்னது ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஆஃப் கார்போகேட்டியன் அரோமேட்டிக். ஓகே. ஸோ இந்த ஆர்டர் வந்து பாருங்கள். ஸோ செகண்ட் ஆர்டர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிஸ்டமில் வந்து லெட்ஸே ஐ ஹாவ் அ சிஸ்டம் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் ஒரு கார்போகேட்டியன் ஃபார்ம் பண்ணால் என்ன ஆகும் திஸ் இஸ் கோயிங் டு பி அரோமேட்டிக். ஓகேவா? ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் திஸ் இஸ் கோயிங் டு பி அரோமேட்டிக். ஸோ கம்பேர் டு திஸ் ஸோ இங்கே இந்த குரூப் கூட கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் A இஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள் தென் B. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏல வந்து என்ன இருக்குது ஏல வந்து ஸோ இங்கே வந்து லெட்ஸ் சே வி ஆர் கோயிங் டு ஹாவ் 2Cl குரூப்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A அண்ட் B கம்பேர் பண்ணும்போது A இஸ் கோயிங் டு பி மோர் அரோமேட்டிக். ஏன்னா அங்கே வந்து என்ன இருக்குது H ப்ளஸ் ரிமூவ் ஆனோடனே அங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. அங்கே வந்து டோட்டல் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 electrons தான் இருக்கும். ஸோ திஸ் ஃபாலோஸ் ஹக்கல் ரூல்ன்றதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி அரோமேட்டிக். அண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த கேட்டையன் வந்து வில் பி மோர் ஸ்டேபிள். அதே மாதிரி ப்ளஸ் M எஃபெக்ட்னா என்ன இப்போ வந்து ஒரு கார்போகேட்டையன் பக்கத்தில் வந்து ஒரு OMe குரூப் இருந்தால் என்ன ஆகும் ஸோ OMe குரூப்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரான் டென்சிட்டியை வந்து டொனேட் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் யார் ப்ளஸ் M எஃபெக்ட். ஓகே. ஸோ அகெயின் என்ன ஆகும் உங்கள் கார்போகேட்டையன் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும். ப்ளஸ் H எஃபெக்ட்னா என்ன ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ சிம்பிளி உங்கள் கார்போகேட்டையனுக்கு ஆல்ஃபா கார்பனில் வந்து எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் ஸோ இங்கே எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்குது 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸும் என்ன பண்ணலாம் கார்போஹைட்ரேட்டை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் தென் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ப்ளஸ் ஐ எஃபெக்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி உங்களோட மெத்தால் குரூப் CH3 குரூப். ஸோ உங்கள் கார்போஹைட்ரேட் பக்கத்தில் வந்து CH3 ஆர் எனி டொனேட்டிங் குரூப்ஸ் இருந்தால் என்ன ஆகும்னா எலக்ட்ரான் டென்சிட்டியை வந்து என்ன பண்ணும் இட் வில் டொனேட் இண்டக்டிவ்லி இட் வில் டொனேட் தி electron density to carbocation. So thereby that will also stabilize the
கார்போகேட்டைன். அண்ட் ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னும் போது சிஸ்டம்ல வந்து என்ன இல்லை சிஸ்டம். ஸோ மோஸ்டாகவே ஆன்டி அரோமேட்டிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ உங்கள் கார்போகேட்டைன் ஆன்டி அரோமேட்டிக் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னும் போது தட் இஸ் நாட் கோயிங் டு பி ஸ்டேபிள். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா லெட்ஸ் டேக் யுவர் ஓகே 5 மெம்பர் ring. ஓகேவா? ஸோ இங்கே நான் இப்போ வந்து ஒரு கார்போகேட்டைன் ஃபார்ம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், வி நோ தட் யுவர் ஆன்டிஅரோமேட்டிக் சிஸ்டம்ஸ் ஆர் ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ இது வந்து கார்போகேட்டைன் ஆஃப் இங்கே வந்து நான் கார்பானியனை ஃபார்ம் பண்ணால் இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டேபிள், ஏன்னா இது இஸ் கோயிங் டு ஃபார்ம் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ கம்பேரிட்டிவ்லி கார்போகேட்டைன் வந்து என்ன ஆகும், ஆன்டி அரோமேட்டிக் சிஸ்டம்ஸ் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கோயிங் டு பி அன்ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் உங்கள் கார்போகேட்டைன் ஸ்டெபிலிட்டி ஆர்டரும் வந்து ஃபாலோ ஆகும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா வில் மூவ் இன் டு தி ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் ஒன் பை ஒன். ஓகே, so first one is your Wagner-Mervin rearrangement. Wagner-Mervin rearrangement. Okay, well, Wagner-Mervin rearrangement. Okay, so Wagner-Mervin rearrangement வந்து typically எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா migration of your alkyl groups. Okay, so it based on your migration of alkyl groups பேஸ் பண்ணி இருக்கும். Okay, so இப்போ வந்து பார்த்தீங்கன்னா let's say we have a group like this. Okay, so we have the 2-dimethyl and we have your OH group. So இப்போ என்ன பண்ணோம்னா first we are going to treat it with acid. So acid கூட ட்ரீட் பண்ணா என்ன ஆகும், OH குரூப்ல வந்து this is going to get protonated. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அண்ட் வாட் வி நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2O இஸ் அ வெரி குட் லீவிங் குரூப். ஸோ வாட்டர் மாலிக்யூல் வந்து லிவர்ச்னா என்ன ஆகும், ஹியர் இங்கே வந்து என்ன ஆகும்னா this is going to form a carbocation at this position. Okay, this is going to form a carbocation at this position. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கார்போகேட்டனை எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணலான்னு பாருங்க. ஸோ பேசிக்காக இந்த கார்போகேட்டன் வந்து டூ டைப்ஸாக ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். ஸோ இது ஆல்ஃபா பீட்டா. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா கார்போகேட்டன்ல இருந்து பீட்டா பொசிஷனில் இருக்க ஆல்ஃபா பீட்டா பாண்ட்ஸ் வந்து கேன் ஷிஃப்ட். ஓகேவா? ஸோ எப்பவுமே ஆல்ஃபா அண்ட் பீட்டா பாண்ட் தான் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்க இந்த கார்போகேட்டனுக்கு இது ஆல்ஃபா பீட்டா அண்ட் தென் இது என்னது, இது ஆல்ஃபா அண்ட் தென் திஸ் இஸ் கோயிங் டு பி பீட்டா. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பீட்டான்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும், இது வந்து அகெயின் பிரிட்ஜ் கார்பன். ஸோ பிரிட்ஜ் கார்பன் வந்து மூவ் ஆகிறது வந்து மைக்ரேட் ஆகிறது வந்து டிஃபிகல்ட். ஸோ அதனால பிரிட்ஜ் கார்பன் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ 2 பாண்ட் தான் பாசிபிள். எதர் திஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாண்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி செகண்ட். ஓகேவா? 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ குரூப் லைக் திஸ். So this is what it forms. ஓகேவா? ஸோ அண்ட் தென் இப்போ வந்து கார்போகேட்டன் இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இது என்னது, இது பேசிக்காக திஸ் இஸ் யுவர் நான் கிளாசிக்கல் கார்போகேட்டன். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி யுவர் நான் கிளாசிக்கல் கார்போகேட்டன். ஸோ கார்போகேட்டன் வந்து உங்கள் பிரிட்ஜ் ஹெட் பொசிஷன் ஆர் இந்த மாதிரி வந்து பிரேக் ஆச்சுன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து this can form a stable carbocation. So ஒரு 3 டிகிரி கார்போகேட்டன் ஒரு 2 டிகிரி கார்போகேட்டன் அகெயின் என்ன ஆகுது, 2 டிகிரி கார்போகேட்டனாக தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து என்ன ஆகலை, ஸ்டெபிலிட்டி வந்து டிஃபர் ஆகலை. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன ஆகலை, இது வந்து இன்னும் ஒரு மோர் ஸ்டேபிள் பிளேஸ்க்கு போல இட்ஸ் கோயிங் டு பி வெரி சிமிலர். ஓகேவா? ஸோ அதனால இது வந்து நான் கிளாசிக்கல் கார்போகேட்டன். ஸோ அதுவே இன் கேஸ் ஆஃப் செகண்ட் ஒன் ஷிஃப்ட் ஆச்சுன்னா லெட்ஸ் சே யூ ஹாவ் அ குரூப் லைக் திஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து கார்போகேட்டன் இப்போ ஷிஃப்ட் ஆச்சுன்னா திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ கார்போகேட்டன் அட் திஸ் பொசிஷன். ஸோ இங்கே என்ன கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகுது, இங்கே வந்து 3 டிகிரி கார்போகேட்டன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ பேசிக்காக இங்கே வந்து என்ன இருக்குது, 2 டிகிரி கார்போகேட்டன் இருக்குது. உங்கள் நான் கிளாசிக்கல் மெக்கானிசமில் வந்து நீங்கள் கார்போகேட்டனை ஷிஃப்ட் பண்ணால் என்ன ஆகும், அகெயின் 2 டிகிரி கார்போகேட்டன் தான் வந்து ஃபார்ம் ஆகும். பட் இன் கேஸ் ஆஃப் கிளாசிக்கல் உங்களோட செகண்ட் பாண்ட் ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், 3 டிகிரி கார்போகேட்டன் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் we know that stability of 3 degree carbocation is much more stable than your 2 degree carbocation. ஸோ அதனால என்னதான் ஷிஃப்ட் ஆகும், உங்கள் மித்தைல் குரூப் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ பேசிக்காக என்ன ஆகுது, உங்களோட CH3 குரூப் வந்து என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த சைடு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்தர் இந்த கார்போகேட்டன் எப்படி ஸ்டெபிலைஸ் ஆகும்னா ஒன் மோர் ஹைட்ரஜன் வில் ஃபால் பேக் அண்ட் ஸ்டெபிலைஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆஃப் திஸ் கார்போகேட்டன் இஸ் கோயிங் டு பி ஸ்டேபிள். ஸோ இப்போ வந்து ஒரு மாலிக்யூலில் வந்து
மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்தால் அதுதான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ வேக்னர் மெர்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிங் எக்ஸ்பான்ஷன் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ரிங் எக்ஸ்பான்ஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரிங் எக்ஸ்பான்ஷன். ஸோ வேக்னர் மெர்வின்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரிங் எக்ஸ்பான்ஷன் வந்து பாசிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் see an example. Let's take a very simple example. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து let's take a very simple example. Let's say we have a OH group. ஓகேவா? So and then we are treating with HBr. Okay, so இங்க என்ன ஆகும்? This is going to protonate and this is going to form a positive charge. Water molecule remove ஆனா என்ன ஆகும்? This is going to form a carbocation at this position. Okay, so இப்போ வந்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்? இங்கே வந்து இட்ஸ் கோயிங் டு பி a 1 degree carbocation. ஸோ இப்போ வந்து alpha beta. ஸோ this is alpha, this is beta. ஸோ இது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால any one bond. Okay, so shift ஆனா என்ன ஆகும்? This is going to form a 5-membered ring like this. So this is going to form a 2 degree carbocation. So 1 degree carbocation என்னவா shift ஆயிருக்கு? என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு? 2 degree carbocation வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ carbocation stability increase ஆகும்னா ring expansion வந்து possible. Okay, and migration of alkyl groups is also possible. Okay வா? ஸோ இப்போ வந்து 1 degree carbocation வந்து 2 degree carbocation இருக்கிறதுனால this is stable, and further Br minus ion என்ன ஆகும்? This is going to attack this position. So thereby it forms a Br group like this. Okay, this is important. Let's see one more few more questions. Okay, okay, so this is from a previous year question. So we have a ketone system with 4-membered ring. Okay va? So என்ன இருக்குன்னா now they are treating this with H2SO4. Okay, so acid கூட treat ஆனா என்ன ஆகும்? Basically இங்க வந்து ஒரு H வந்து protonate ஆகுமா? So thereby this is going to form a positive charge on oxygen and this will be stabilized like this. Okay, so we'll have OH group, positive charge on this carbon, and then we'll have your 4-membered ring. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே வந்து கார்போகேட்டன் வந்து இந்த பொசிஷனில் இருக்கு, அண்ட் திஸ் இஸ் பேசிக்லி யுவர் 2 degree கார்போகேட்டன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்? எப்பவுமே வந்து ஆல்ஃபா பீட்டா குரூப் வந்து மைக்ரேட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ இங்கே ஏன் நம்ம வந்து 6-membered ரிங்கில் கன்சிடர் பண்ணலன்னா 4-membered ring வந்து ஹைலி ஸ்ட்ரெயின்டாக இருக்கும். ஸோ அதனால 4-membered ring வந்து என்ன ஆகும்? ஈஸியாக ரிங் எக்ஸ்பேன்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த பாண்ட் வந்து ஈஸியாக expand ஆகும். So this is going to form a group like this. This is going to form a 5-membered ring like this, and this is going to form a OH group. So இந்த bond வந்து இங்க break ஆகுது. So alpha beta position வந்து கார்போகேட்டன்ல அட்டாச் ஆகும்போது என்ன ஆகும்? கார்போகேட்டன் இந்த பாண்டோட கார்போகேட்டன் எங்க ஃபார்ம் ஆகும்னா இந்த பிரிட்ஜ் பொசிஷன்ல வந்து கார்போகேட்டன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் என்ன ஆகுது? ஸ்டேபிள் கார்போகேட்டன் 2 degree கார்போகேட்டன்றது 3 degree கார்போகேட்டனாக ஃபார்ம் ஆகிறதுனால this is going to be stable. பட் இந்த மாலிக்யூல்ல வந்து பார்த்தீங்கன்னா this is not the final product. ஸோ ஆன்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் போட்டு திஸ் இஸ் தி ஃபைனல் ப்ராடக்ட்னு கொடுத்துருப்பாங்க. பட் திஸ் இஸ் நாட் தி ஃபைனல் ப்ராடக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பாசிபிலிட்டி இருக்குது பாருங்கள். ஃபர்தர் ஒன் மோர் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து பாசிபிள். ஸோ இங்கே என்ன இருக்குது? பேசிக்லி வி ஹேவ் ஆக்சிஜன் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதோட ஆல்ஃபா பொசிஷன் என்ன? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஆல்ஃபா அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி பீட்டா. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஆக்சிஜன் மேலே இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து மைக்ரேட் ஆகும்போது உங்களோட ஆல்ஃபா பீட்டா அகைன் ஆல்ஃபா பீட்டா பாண்ட் என்ன ஆகும்? இஸ் கோயிங் டு மைக்ரேட். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 5-membered rings வந்து பாசிபிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 1 5-membered ring and we are going to have the other 5-membered ring like this. Okay, so இங்கே இருக்கு this is going to be so alpha beta bonds stabilize transfer ஆகும்போது என்ன ஆகும்? This carbocation will be stabilized and இங்கே வந்து என்ன ஆகும்? We are going to have a double bond. Okay, so this is the final product. Okay, so let's see one more example. Okay, so let's say we have a group like this. Yeah, we have a 5-membered ring in middle with OH group. Okay, so now again we are treating it with the acid. Okay, some acid H plus. So இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா again this OH group will be protonated. Okay, so and then this will be removed. So this is going to form a carbocation at this position. Okay, ஸோ கார்போகேட்டன் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்னா இந்த இடத்துல வந்து கார்போகேட்டன் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பாருங்க. ஸோ சின்ஸ் இந்த மாலிக்யூல் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால இப்போ இந்த கார்போகேட்டன் வந்து எப்படி ஸ்டெபிலைஸ் ஆகும்? ஆஸ் யூஷுவல் ஆல்ஃபா பீட்டா பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும்.
ஸோ ஆல்ஃபா பீட்டா பாண்ட் ஷிஃப்ட் ஆனா என்ன ஆகும்? இப்போ வந்து 5 மெம்பர்ட் ரிங் வந்து என்ன ஆகும்? 6 மெம்பர்ட் ரிங்கா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ வி ஹேவ் அ 5 membered ring like this. Sorry, 6 membered ring இருக்கு, and then we will have one more 6 membered ring. Okay, so இங்க பாத்தீங்கன்னா this is the place where this carbocation is. Okay, ஓகேவா? ஸோ அப்போ எங்கே பாண்ட் ஃபார்ம் ஆகும்? எங்கே கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும்? இந்த பொசிஷனில் வந்து கார்போகேட்டன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு? இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கிறதுனால ஸோ ஆல்ஃபா பீட்டாவுக்கு நடுவில் வந்து பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கா? ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் அ கார்போகேட்டன். ஓகே, ஸோ என்ன ஆகும்? திஸ் சாரி பீட்டா பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ கார்போகேட்டன் வந்து ஆல்ஃபா பொசிஷனில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த குரூப் எங்கே அட்டாச் ஆயிருக்கும்னா இந்த மாதிரி பாட்டமில் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஸோ 6 மெம்பர் ரிங் வந்து இந்த பொசிஷனில் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த கார்போகேட்டன் எப்படி ஸ்டெபிலைஸ் ஆகும்னா, இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க நெய்பரிங் ஹைட்ரஜன் குரூப்ஸ் வந்து என்ன ஆகும்? ஒரு ஹைட்ரஜன் குரூப் வந்து வில் பி ஸ்டெபிலைசிங் தி கார்போகேட்டன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது திஸ் இஸ் நவ் கோயிங் டு ஃபார்ம் அ ஸ்டேபிள் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி this is what the final product is look like. So final product வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் phenanthrin ring வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். Okay, so this is the final product. So with this we have finished the Wagner-Melvin rearrangement. So இதே மாதிரி similar rearrangement தான் உங்களோட டிம்ஜினா வந்து டிம்ஜினா rearrangement. Okay, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பேசிக்லி வில் ஹாவ் அ அமீன் குரூப். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில் ஹாவ் அ அமீன் குரூப் லைக் திஸ். ஸோ whenever you have a amine group and then if you have HNO2 in presence of heat. So HNO2 and amine react ஆனா என்ன ஆகும்? பேசிக்காக வந்து N2 வந்து ஃபார்ம் ஆகுமா? ஸோ இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ நைட்ரைட். N2 வந்து ஃபார்ம் ஆகும். N2 பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் வி நோ தட் N2 வந்து என்னது? இட்ஸ் அ வெரி குட் லீவிங் குரூப். ஸோ தேர்பை இட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் as nitrogen gas. Okay, and we'll be having your carbocation at this position. ஓகேவா? ஸோ வில் பி கெட்டிங் அ 1 degree carbocation. ஸோ வி நோ தட் இப்போ வந்து பாருங்க திஸ் இஸ் அ 1 degree carbocation 1 degree. அண்ட் தென் வேற என்ன பாசிபிலிட்டி பாருங்க? இப்போ வந்து வி ஹாவ் அ ஹைட்ரஜன் குரூப் ஹியர். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த ஹைட்ரஜன் குரூப் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ 2 degree carbocation. ஓகே, ஸோ 1 degree carbocation என்னவா வருது? 1 degree carbocation வந்து இப்போ வந்து 2 degree carbocation ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் வி நோ தட் 2 degree carbocation இஸ் மோர் ஸ்டேபிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார்ம். ஃபர்தராக நம்ம வந்து வாட்டர் மாலிகுலர் ட்ரீட் பண்ணும்போது திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ஆல்கஹால். ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஃபைனல் ப்ராடக்ட். ஓகேவா? So now let's see the few examples. So இப்போ வந்து பாருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி if you have a 4-membered ring with CH2 NH2 group இருக்குன்னா என்ன ஆகும்? So again if you are treating with HNO2, so this is going to form N2. ஓகேவா? And thereby this is going to leave and this is going to form a carbocation at this position. Okay, and then என்ன ஆகும்? Alpha beta. So alpha beta this is going to migrate and this is now going to form a 5-membered ring. This is now going to form a 5-membered ring like this. So further you can treat it with alcohol to get treat it with water to get alcohol like this. Okay va? So இதுவே வந்து let's say if I have a group directly, இப்போ 4-membered ringல டைரக்டா வந்து NH2 attach பண்ணிருக்கேன்னு வைங்க. So in this case என்ன ஃபார்ம் ஆகும்? Okay, this is very important. So இங்க என்ன ஆகும்னா again this is going to form N2 and this entire group is going to be leave. So என்ன ஆகும்னா this is now going to form a carbocation at this position. So 4 இது என்னது? This is a 4-membered ring. So 4-membered ringல வந்து you have carbocation. So again என்ன ஆகும்? Alpha beta ring வந்து migrate ஆகும். So this is alpha beta. Since this is symmetry, this is going to migrate. So இங்க என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஆல்ரெடி 4-membered ring வந்து ring strain ஜாஸ்தி இருக்கும். But further என்ன? This is now going to form a this is now going to form a 3-membered ring. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஸோ இங்கே வந்து 2 degree carbocation வந்து 1 degree carbocation வந்து ஷிஃப்ட் ஆகுது. பட் இது வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஏன் அப்படி? why this is preferred அப்படின்னு பார்த்தீங்கன்னா in this case உங்கள் 3-membered ringல வந்து பார்த்தீங்கன்னா empty orbitals எப்படி இருக்கும்னா உங்கள் 3-membered ringல p orbitals வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் p orbitals வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கிறதுனால this is now easily stabilized. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்கள் ஆர்பிட்டல்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்கள் 3-membered ஆர்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 3-membered ரிங்கில் வந்து பி ஆர்பிட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி ஓவர்லேப் ஆயிருக்கும். அண்ட் கார்போகேட்டனில் என்ன இருக்கும்? எம்டி ஆர்பிட்டல்ஸ் வில் பி லைக் திஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து டைரெக்டாக இந்த மாதிரி கார்போகேட்டனை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும்.
Okay, in case of your three membered ring, உங்களோட empty orbitals வந்து என்ன பண்ண முடியும், can be stabilized more compared to your four membered ring. ஸோ அதனால தான் வந்து ரிங் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் உங்கள் ஃபைவ் மெம்பர் ரிங் வந்து இஸ் மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு எ சிக்ஸ் மெம்பர் தேன் த்ரீ மெம்பர் அண்ட் ஃபோர் மெம்பர். ஓகேவா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன் த்ரீ மெம்பர் ஃபேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ த்ரீ மெம்பர் ரிங்கில் வந்து ஹை ஸ்ட்ரெயின் இருந்தாலும் த்ரீ மெம்பர் ரிங் பக்கத்தில் ஒரு கார்போகேட்டைன் இருக்குன்னா அந்த கார்போகேட்டைன் வந்து என்ன ஆகும், will be more stabilized, will be more stable compared to your 4 membered ring. Okay, so அதனால என்ன ஆகும்னா this is now going to form a one membered carbocation. Okay வா? So this is what going to form. Further, if you treat it with H2O, this is going to form a alcohol like this. And this is a very very important question. Okay, this is going to form a CH2OH group வந்து form ஆகும். Okay, this is a very very important question. Okay, so likely let's take one more example. Yeah, let me change the pen. So now let's say we have a five membered ring with ketone. Okay, and then now we are going to treat it with CH2N2. So basically வந்து any source of nitrogen. So இப்போ வந்து dimension of rearrangement பொறுத்த வரைக்கும் என்னன்னா, so உங்க ringல வந்து if you can remove your nitrogen. So இங்கெல்லாம் வந்து N2 gas release ஆக முடியுமோ அந்த possibilities இருக்கும். And then it forms a carbocation. So that is going to undergo a Timjanov rearrangement. So let me explain. So எப்பெல்லாம் வந்து உங்க ரிங்ல வந்து ஒரு நைட்ரஜன் கேஸ் ஆர் சிஸ்டம் வந்து ரிமூவ் பண்ண முடியுதோ அண்ட் தென் என்ன ஆகும், ஸோ இப்போ நைட்ரஜன் கேஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கார்போகேட்டன் ஃபார்ம் ஆச்சுன்னா that is going to be your Timjanov reagent. ஸோ இந்த கேஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த குரூப் வந்து எப்படி இருக்கும், this is going to be CH2 negative and then we'll have the nitrogen like this N triple bond N. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா CH2 negative will attack this position, thereby this will be open. So now if you see, this is going to be OH group and this is going to be CH2 and then we have your rest of the N2 group like this. Okay, N2 positive. So இப்போ என்ன ஆகும், nitrogen N2 gas வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். So we'll be having a carbocation at this position. So this is a 1 degree carbocation. So alpha beta group வந்து migrate ஆச்சுன்னா என்ன ஆகும், alkyl group migrate ஆச்சுன்னா now this is going to form a 6-membered ring. Okay, so this is going to form a 6-membered ring like this. Okay வா? And then என்ன இருக்கு, we have OH group. Okay, so we have OH group இருக்கு. So alpha positionல என்ன ஆகும், carbocation வந்து form ஆகும். So alpha positionல carbocation form ஆகும் and this will be easily stabilized by oxygen lone pair of electrons. So thereby this is going to have a ring expansion reaction. So again என்ன ஆகுது, ring expansion reaction வந்து involve ஆயிருக்கு. Okay, so now let's see dinophenol. Okay, so let's move to the third one, dinophenol. Phenol rearrangement. Okay, so first வந்து பார்த்தீங்கன்னா நேம்ல இருக்க மாதிரியே will be having a dino. So இங்க வந்து பாருங்க, so let's say this is going to be your dino. Okay, so இப்போ வந்து பாருங்க, now we are going to treat it with H+. So H+ கூட ட்ரீட் பண்ணா என்ன ஆகும், this is now going to form a protonation and இங்க வந்து ஒரு positive charge வந்து create ஆகும். So if you move this is going to, so இப்போ என்ன ஆகும், OH group வந்து stabilize பண்ணியாச்சு. அப்போ கார்போகேட்டன் எங்க ஃபார்ம் ஆகும், இந்த பொசிஷன்ல கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகுமா? So basically you will be having a carbocation at this position. So carbocation வந்து OH குரூப்போட குரூப்ல இந்த பொசிஷன்ல வந்து என்ன ஆகும்னா இப்போ வந்து கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும். ஸோ இன் கேஸ் ஆஃப் டைனோஃபினால்ல வந்து வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, இப்போ கார்போகேட்டனை வந்து ஃபர்தரா எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணலாம், உங்களோட டபுள் பாண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். ஸோ என்ன ஆகும்னா டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுனால this is now going to form a carbocation at this position. Okay, so this is now going to form a carbocation at the meta position. Okay, so further என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, further என்ன possibilities, இங்கே வந்து ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. So one of the hydrogen will migrate. Okay, so one of the hydrogen group என்ன ஆகும், will be migrated to the carbocation and the groups will be shifted like this. Okay, so and the groups will be easily shifted like this, thereby this is going to form a
aromatic ring. Okay, so dienone ring வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன ஆகுது, more stable aromatic ring form ஆகிறதுனால this is going to be favored. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைனோன் ஃபினால் ரீஅரேஞ்ச்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் டிரைவிங் ஃபோர்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரோமேட்டிசிட்டி. டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லி அரோமேட்டிசிட்டி, aromaticity of phenol ring. So இங்க வந்து phenol ring form ஆகிறதுனால this is going to be aromaticity of phenol ring. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து this is a dienol phenol rearrangement. ஸோ dienol வந்து phenol கன்வெர்ட் ஆகிறதுனால this is going to be dienol phenol rearrangement. ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மைக்ரேட்டரி ஆப்டிடியூட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டிஃப்ரெண்ட் குரூப். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹெச் மைக்ரேஷன் இன்வால்வ் ஆயிருக்கு. அதுவே வந்து இன் கேஸ் ஆஃப் யர் டிம்ஜினாவ்லேயே பாருங்க. ஸோ யூ ஹாவ் யர் ஆல்ஃபா பீட்டா. ஸோ அல்கைல் குரூப் வந்து மைக்ரேட் ஆகுது. ஸோ மைக்ரேஷன் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்கள் ஹெச் வந்து வில் பி மோர் ப்ரிஃபர்ட் தென் பிஹெச் தென் எனி அல்கைல் குரூப். ஓகே, ஆர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டரி ஆப்டிடியூட். மைக்ரேட்டரி ஆப்டிடியூட். ஸோ மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் எதுக்கு தான் ஃபேவர்னா உங்களோட ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் குரூப் மைக்ரேட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருந்தால் ஹைட்ரஜன் குரூப் தான் மைக்ரேட் ஆகும். தென் கம்ஸ் யுவர் ஃபினைல் குரூப்ஸ், தென் கம்ஸ் யுவர் alkyl groups. ஸோ அண்ட் தென் வேற என்ன பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 3 டிகிரி. ஸோ வெனவர் உங்கள் குரூப் உங்கள் காம்பவுண்டில் வந்து ஒரு 3 டிகிரி கார்போகேட்டன் ஒரு 3 டிகிரி குரூப்ஸ் இருக்குன்னா 3 டிகிரி குரூப்ஸ் தான் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரேட் ஆகும். தென் கம்ஸ் யர் 2 டிகிரி அண்ட் தென் யர் 1 டிகிரி. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ஸோ 3 டிகிரி 2 டிகிரி அண்ட் 1 டிகிரி. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? So இப்போ dienone phenolக்கு let's take an example. This is from again a previous year. So let's see. We have a dienone like this. Okay, and this is attached with a 5-membered ring. So இப்போ இங்க என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்க. Oops. So this is going to be like this. So இப்போ இங்க என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா we know that basically this is now going to this is now treated with H plus in the mode. This is going to be protonated and this is now stabilized by the shift of bonds. So இங்க carbocation form ஆகும். இந்த carbocation எப்படி stabilize ஆகும்? If you shift the bonds, this is going to be stabilized. So basically this is going to form like this. So we'll be having a carbocation at this position and then we'll be having the alcohol group. ஸோ அண்ட் தென் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 5-membered ring வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும், ஆல்ஃபா பீட்டா குரூப் வந்து மைக்ரேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா அண்ட் திஸ் இஸ் பீட்டா. ஸோ இங்கே பேசிக்கலாக என்ன ஆகும்னா ரிங் எக்ஸ்பேன்ஷன் வந்து பாசிபிள். ஸோ ரிங் எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுனால திஸ் இஸ் நவ் கோயிங் டு ஃபார்ம் அ ஃபியூஸ்ட் ரிங்ஸ். ஓகே, ஸோ நவ் திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ஃபியூஸ்ட் ரிங் லைக் திஸ். ஸோ அண்ட் தென் என்ன ஆகும், ஆல்ஃபா பொசிஷனில் வந்து கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும் அண்ட் வி ஹாவ் தி ரெஸ்ட் ஆஃப் தி குரூப்ஸ் லைக் திஸ். Okay, so and then என்ன இருக்கு, one of the hydrogen will migrate. So one of the hydrogen and then ஆகும் will be migrate to the carbocation position and then ஆகும் bond will be shifted like this. Okay, thereby this is going to form a phenol ring. So thereby this is now going to form a phenol ring. This is going to be the final product. Okay, wow. Okay, so this is going to be the final product. So likely இதில் வந்து பார்த்தீங்கன்னா okay, let's take one more example. So நம்ம இப்போ வந்து என்ன பார்த்தோம்னா we have hydrogen வந்து shift ஆச்சு. Let's say இந்த குரூப்ல வந்து I have a some other groups. Let's say I have a methyl and ethyl group. Methyl, ethyl, and then let's say we have a dienone. Okay. So again என்ன form ஆகும், this is going to form a carbocation at this position. So basically now this is now going to form a carbocation at this position. This is what is formed. ஸோ இங்கே என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இங்கே வந்து மித்தைல் குரூப் இருக்குது அண்ட் தென் வந்து இத்தைல் குரூப் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ மித்தைல் அண்ட் இத்தைல் 2 குரூப் வந்து இருக்குது. ஸோ இப்போ மித்தைல் அண்ட் இத்தைலில் எது வந்து மைக்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி மித்தைல் வந்து என்னது, மித்தைல் இஸ் பேசிக்லி 1 டிகிரி, உங்கள் இத்தைல் குரூப்ன்றது என்னது பேசிக்லி 2 டிகிரி. கரெக்டா? ஸோ இத்தைல் குரூப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் இத்தைல் குரூப். ஓகே, CH2. ஓகே, இது வரைக்கும் தான் வரும். So methyl and ethyl group வந்து let's elaborate. Okay, so this is going to be CH3 and this is going to be CH2 CH3.
ஸோ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் அ 1 டிகிரி குரூப் அண்ட் திஸ் இஸ் அ 2 டிகிரி குரூப். ஸோ என்ன தெரியும் நம்மளுக்கு மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் ஆஃப் 3 டிகிரி 2 டிகிரி அண்ட் 1 டிகிரி. ஸோ 2 டிகிரி 1 டிகிரி அண்ட் 2 டிகிரி கம்பேர் பண்ணும்போது 2 டிகிரி குரூப் தான் என்ன ஆகும், ஈஸியாக வந்து மைக்ரேட் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும், இத்தால் குரூப் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வந்து மைக்ரேட் ஆகும். ஸோ தேர் பை யூ வில் பி ஹேவிங் அ குரூப் லைக் திஸ். ஓகே. So இங்க என்ன ஆகும்னா you'll be having a ethyl group at this position, and then you'll have methyl at this position, you'll have a carbocation at this position. Okay. Further you have the rest of the groups like this. So இப்போ என்ன ஆகும், again one more hydrogen வந்து என்ன ஆகும்னா will be shifted. Okay. So thereby this is going to form a aromatic phenol. Okay. So this is going to form a phenol ring. This is now going to form a phenol ring like this. So this is methyl and this is ethyl. Okay, wow. So this is what preferred. Okay. So this is going to be the major. So இங்க வந்து migrate ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்க. Let's say இப்போ வந்து CH3 group migrate ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. So now this is going to form a CH3 group வந்து இங்க migrate ஆகுது. Okay. So this is going to be like this. You'll have alcohol and you'll have your methyl group like this. So alpha and beta. Okay. So alpha beta இங்க எது வரும்போது என்ன ஆகும்னா this is going to form a carbocation at this position. Okay. So in the alpha beta bond in the alpha beta bond form ஆச்சுன்னா now this is going to form a this is CH3 ethyl group and this is going to form a carbocation at this position. So இங்க வந்து பாருங்க. So இந்த carbocation வந்து compare பண்ணீங்கன்னா let's say 1 and 2ல வந்து பாத்தீங்கன்னா so 1ல வந்து எத்தனை இருக்கு, 1ல வந்து you have 3 alpha hydrogens வந்து இருக்கும். But in case of 2ல வந்து என்ன இருக்கு, you have only let's say this is going to be one more, right? So this is going to be 3 alpha hydrogens here plus 1, 2. So plus 2 alpha hydrogens. So basically 5 alpha hydrogens வந்து இருக்கு. But in case of 2 என்ன இருக்கு, you have only 4 alpha hydrogens. So இங்க வந்து என்ன இருக்கு, 4 alpha hydrogens தான் இருக்கு. So again என்ன தெரியும் நம்மளுக்கு, 5 alpha hydrogens இருக்கிறதுனால 1 is going to be more stable than 2. So stability வந்து எதுக்கு ஜாஸ்தி, உங்களோட 5 alpha hydrogens இருக்கிறதுனால one is going to form the most stable carbocation. ஸோ அதனால என்ன ஆகும், இத்தால் குரூப் தான் வந்து மைக்ரேட் ஆகும். ஸோ பேசிக்காக குரூப்ஸ் எப்படி மைக்ரேட் ஆகுதுன்றது வந்து நீங்கள் டேரெக்டாக என்ன மாதிரி குரூப் அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆர் நீங்கள் என்ன பண்ணலாம், கார்போகேட்டன் ஃபார்ம் பண்ணிட்டு எந்த கார்போகேட்டன் ஸ்டேபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே. So let's say we have one more compound like this. So இதை வந்து பார்த்தீங்கன்னா one more இப்போ வந்து இங்கே வந்து மித்தாயில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ let's say நம்ம மித்தாயிலுக்கு பதிலாக இங்கே வந்து எஸ்டர் குரூப் கொடுத்தா என்ன ஆகும். ஸோ இப்போ நான் வந்து மித்தாயில் குரூப் பதிலாக எஸ்டர் குரூப் கொடுத்தா எந்த குரூப் மைக்ரேட் ஆகும், எஸ்டர் குரூப் தான் மைக்ரேட் ஆகும். ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இட்ஸ் கோயிங் டு பி சிமிலர். ஓகேவா. So ester group migrate ஆச்சுன்னா this is going to form a more stable carbocation. Okay. So migratory aptitude எதுக்கு ஜாஸ்தி, first வந்து உங்க hydrogen, next வந்து என்னது உங்களோட ester. Okay. Then comes your ethyl, methyl, and next comes your alcohol. Even OH group கூட என்ன ஆகும்னா migrate ஆகும். This is going to be one more order. Okay. So and phenol group வந்து என்ன ஆகும்னா will be in middle. Okay. So phenol and ester compare பண்ணும்போது phenol ring will migrate much better. Okay. Since it's going to be a sp2 hybridized carbon and the electrons வந்து ரொம்ப delocalized இருக்கனால that is going to be more favor. Okay. So now let's move to the next question. Okay, there is going to be one more important thing in dinone phenol. So dinone phenol ல வந்து ரொம்ப important reaction என்னன்னா this one. So let's say if you have a dinone like this. So you have a dinone here with 6-membered ring and என்ன இருக்குன்னா bridged positionல you have ethyl group. ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறோம்னா now we are going to treat it with aqueous HCl. So basically H plus தான் வந்து இது வருது. So H plus இது வேணா now this is going to form H plus here. So now this is now going to be stabilized like this. Okay. So this is going to form a product like this. So this is going to form a carbocation at this position. Okay. So carbocation இங்க வந்து carbocation வந்து form ஆகும் and then you have the rest of the group like this ethyl. So இங்க வந்து பாருங்க. So this is alpha and this is beta. ஓகேவா. ஸோ ரிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எந்த ரிங் வந்து மோர் ஃபேவர், 5-membered ஆர் 6-membered பார்க்கும்போது 5-membered வந்து மோர் ஃபேவர்டாக இருக்கும். அண்ட் தென் 6-membered ஆர் அதர் ரிங்ஸை பார்க்கும்போது எப்பவுமே உங்கள் 6-membered ரிங் தான் என்னவா இருக்கும், மோர் ஃபேவர்டாக இருக்கும் கம்பேர்ட் டு 7 and 8-membered. அதனால என்ன ஆகாது,
உங்களுக்கு வந்து 7 மெம்பர்ட் இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா பாண்ட் ஷிஃப்ட் ஆனா என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து 7 மெம்பர்ட் ரிங் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால இந்த ஆல்ஃபா பீட்டா பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகாது. ராதர் என்ன ஃபார்ம் ஆகும்? உங்களோட இத்தைல் குரூப் வந்து கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆகும். ஓகே. ஸோ இத்தைல் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இத்தைல் ஷிஃப்ட் ஆனா என்ன ஆகும்? அகெயின் திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ 3 டிகிரி கார்போகேட்டையன். ஸோ இங்க வந்து என்ன ஆகும்னா இந்த பிளேஸ்ல வந்து கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். யூ வில் ஹேவ் யுவர் இத்தைல். Okay, you will have your ethyl and then you have the rest of the groups like this. You will have the rest of the groups like this. So இப்போ further என்ன ஆகும்னா one of the hydrogens will be removed. So one of the hydrogen வந்து easier, this hydrogen can be easily removed. Okay, so thereby this is going to form a phenol. ஸோ இங்கே வந்து என்ன மாதிரி ஃபினால் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன ஃபினால் ஃபார்ம் ஆகுது? மெட்டா ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து என்ன ஆகுது? மெட்டா ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, லெட்ஸ் சே நம்ம இப்போ வந்து இந்த பாண்டை மூவ் பண்ணாமல் இந்த பாண்டை ஷிஃப்ட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். லெட்ஸ் சே we are going to treat the same molecule. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த பாண்டை வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆனால் என்ன ஆகும்? இங்கே வந்து டேரெக்டாக இங்கேயே வந்து கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகுமா? இன் திஸ் கேஸ். Okay, so in that case என்ன ஆகும்னா we are going to have a carbocation at the 3 degree bridged position. Okay வா? So we are sorry fused ringsல வந்து we will be having a carbocation and you will be having the groups like this. This is going to have a alcohol and then you will be having your ethyl like this. Okay வா? So இந்த கேஸ்ல வந்து என்ன ஆகும்? இங்க வந்து if you have carbocation. So again என்ன ஆகும்? Alpha and beta. So ring வந்து ring expansion possible இல்ல and then என்ன ஆகும்? Ethyl group வந்து கம்ப்ளீட்டா வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே ethyl group ஷிஃப்ட் ஆனால் என்ன ஆகும்? This is now going to be like this. So you will have ethyl at the bridge position. You will have ethyl at the bridge position and you will have the rest of the group like this. You will have the alcohol and இப்போ வந்து என்ன ஆகும்னா அகெயின் உங்கள் கார்போகேட்டன் என்ன இருக்குன்னா bridge பொசிஷனில் தான் வந்து பாசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து வேற என்ன பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக நம்ம வந்து கார்போகேட்டன் வந்து பிரிட்ஜ் பொசிஷன் சாரி ஃபியூஸ் ரிங்ஸில் வந்து ஃபார்ம் ஆனால் ஈவன் தோ நம்ம வந்து இத்தைல் குரூப் ஷிஃப்ட் பண்ணாலும் என்ன ஆகும்? தட் இஸ் கோயிங் டு பி வெரி சிமிலர். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் திஸ் கேஸ் உங்களோட இத்தைல் குரூப் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பதிலாக உங்களோட ரிங் வந்து இதுவாகும். ஸோ இங்கே வந்து ரிங் எக்ஸ்பேன்ஷன் பதிலாக என்ன ஆகும்னா இங்கே வந்து ரிங் கம்ப்ரெஷன் வந்து நடக்கும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்? ரிங் எக்ஸ்பேன்ஷனுக்கு பதிலாக இங்கே வந்து ரிங் கம்ப்ரெஷன் நடக்கும். ஸோ என்ன ஆகும்னா ஆல்ஃபா பீட்டான்னும் போது இந்த பாண்ட் வந்து என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு கம்ப்ரெஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ thereby this is going to form a product like this. So you will have OH group, you have ethyl group like this. Okay, so now என்ன ஆகுதுன்னா உங்கள் 6 membered ring வந்து உங்கள் 5 membered ரிங்காக வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ ஆல்ஃபா பொசிஷனில் என்ன இருக்கும்னா there is going to be a carbocation at this position. So this is your alpha positionல வந்து carbocation வந்து இருக்கும். So further என்ன ஆகும்? Hydrogens வந்து will be okay, there is no hydrogen here. Okay, yeah. So further என்ன ஆகும்னா bonds வந்து shift ஆகும். So இங்கே பார்த்தீங்கன்னா this is going to be shifted like this and this is going to shift like this. So இப்போ வந்து என்ன ஆகுது? அகைன் உங்கள் கார்போகேட்டன் வந்து சிஸ்டமில் வந்து delocalize ஆயிருக்கு. So this is now going to form a carbocation at this position and you will be having the 5 membered ring like this. Okay, you will be having the 5 membered ring like this and this is going to be like this. You will be having your ethyl group and then you will be having your alcohol. Okay, wow. So now again there is going to be one more ring expansion. So this is alpha and this is beta and now this is going to expand like this. So if you see, so ring fused ஆயிருக்க பொசிஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து எந்த குரூப் வந்து மைக்ரேட் பண்ணுறோன்றதை பொறுத்து ஸோ எந்த சைடில் ரியாக்ஷன் நடக்குதுன்றதை பொறுத்து என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். இன் திஸ் கேஸ் என்ன ஆகும்? This is going to form a carbocation at this position and you will be having the rest of the ethyl groups like this. Okay, this is what form. So further now we have a hydrogen here. Now this can be easily shifted like this. So thereby this is going to form a phenol ring. This is going to form a phenol ring. Okay வா? ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து நீங்கள் எல்லா டைமும் வந்து இவ்வளோ கம்ப்ளீட்டாக வந்து மெக்கானிசம் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. when it comes to exam point of view. ஸோ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணும்னு பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது? மெட்டா ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் இங்கே வந்து பேரா ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து லெட்ஸே ஏ அண்ட் பி
கொடுத்துட்டு எந்த டபுள் பாண்ட் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா எந்த ஈனோன் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு ஏ ஆர் பி ரியாக்ட் ஆயிருக்கு ஃபார் லெட்ஸ் சே ஐ வாண்ட் அ பேரா ப்ராடக்ட். ஸோ பேரா ப்ராடக்ட்க்கு வந்து ஏ ஏ ஈனோன் ரியாக்ட் ஆயிருக்கா இல்ல பி ஈனோன் ரியாக்ட் ஆயிருக்கான்னு கேட்டா யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே சே பி ஈனோன் இஸ் ரியாக்டட். அதனால தான் நம்மளுக்கு என்ன இருக்கு பேரா ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ பேசிக்கா இந்த ரியாக்ஷன்ல வந்து 2 ப்ராடக்ட் வந்து பாசிபிள். இதுல வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் கிடையாது. ஓகே, இட் கேன் ஃபார்ம் மெட்டா ப்ராடக்ட் அண்ட் பேரா ப்ராடக்ட். ஸோ ஆப்ஷன்ல வந்து இஃப் தெர் இஸ் அ MCQ question, sorry, MSQ question, or let's say they are going to have a A, B, C, or only A is formed, only B is formed, அந்த மாதிரி கேட்டிருந்தா you have to select both the one. Okay, this is very very important question. Okay, so now let's move to pinnacle, 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 pinnacle rearrangement. Yes. So இதில் வந்து என்ன ஆகும்னா பேசிக்காக phenol groups. So let's say I have a phenol groups like this. Phenol. Let's say I have a OH group, and then I have a OH group on this position, and let's say I have a methyl groups. Let's say this is going to be methyl and this is going to be methyl. So again நம்ம என்ன பண்றோம்னா H plus கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ இப்போ வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எந்த வாட்டர் மாலிக்யூல் வந்து எந்த OH வந்து ஈஸியாக வந்து ப்ரோட்டனேட் ஆகும்னு வந்து பாருங்க. ஸோ இதில் வந்து எங்க கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆனால் ஸ்டெபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 2 ஃபினைல் குரூப்ஸ் இருக்கிறதுனால இங்கே கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆனால் தான் என்ன இருக்கும், தட்ஸ் வில் பி ஸ்டேபிள். ஏன் ஸ்டேபிளாக இருக்கும் இந்த கார்போகேட்டைன்? இங்கே வந்து என்ன இருக்குது, ஃபினைல் ரிங்கில் வந்து டபுள் பாண்ட்ஸ் இருக்கா. ஸோ ஃபினைல் ரிங்கில் டபுள் பாண்ட்ஸ் என்ன பண்ணும், ஈஸியாக வந்து கார்போகேட்டைனை ஸ்டெபிளைஸ் பண்ணும். ஓகே, ஸோ கார்போகேட்டைன் கேன் பி ஈஸிலி ஸ்டெபிளைஸ்ட் லைக் திஸ். ஸோ அதனால என்ன ஆகும்னா இந்த OH தான் வந்து என்ன ஆகும், ப்ரோட்டனேட் ஆகும். ஸோ திஸ் கோயிங் டு ஃபார்ம் O positive OH2 group, and further இது remove பண்ணா என்ன ஆகும், this is going to form a carbocation at this position. Okay, so basically this is going to form a carbocation at this position, and you have the rest of the group like this. So you have OH, we have CH3, and then you have CH3. So இங்க வந்து 2 possibilities இருக்கு. So இங்க வந்து என்ன இருக்கு, CH3 group இருக்கு, OH group இருக்கு, and we know that CH3 is a better migratory group compared to OH. So என்ன ஆகும், ஒரு CH3 group வந்து கம்ப்ளீட்டா இங்க வந்து migrate ஆகும். So this is going to form a phenyl CH3 will form a group like this. Sorry, this is also phenyl group. Okay, and then this is going to form a OH group and CH3 group. இங்க வந்து என்ன ஆகும்னா this is going to form a carbocation at this position. So once again இந்த carbocation எப்படி stabilize பண்ணலாம்? So oxygen வந்து oxygenோட lone pair donate ஆனா this is now going to form a ketone system. Okay, so now this is going to form a ketone system, thereby this is stabilized. So this is going to be the final product. Okay, wow. So let's say one example. Okay, so இங்கே வந்து பார்த்தீங்கன்னா let's say I have a ester group. So we'll have, let's say I'll have PHCOOET, and then let's say I have OH group. Okay, and now I'm going to react it with CH2OH. Okay, wow. So இங்கே என்ன form ஆகும், again if I treat it with H plus, this is going to be protonated. So this entire group will be removed. So it forms a carbocation at this position. Okay, so என்ன இருக்கு, we have CH2. So இங்கே வந்து hydrogen and hydroxy group இருக்கும்போது hydrogen has better migratory than hydroxy groups. So hydrogen group வந்து migrate ஆகும். So it forms a carbocation at this position. So further this will be stabilized by oxygen lone pairs. So this is going to form a final product like the COOET. We have hydrogen, and then we'll have uh, H and double bond O. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அதுவே வந்து லெட்ஸே இங்கே வந்து நான் ஹைட்ரஜனுக்கு பதிலாக லெட்ஸே ஐ ஹாவ் அ CH3 குரூப். ஸோ இங்கே வந்து CH3 குரூப்ஸ் இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் CH3 குரூப்ஸ், கார்பனில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக CH3 குரூப்ஸ் இருந்தால் உங்கள் வந்து மித்தைல் குரூப் வந்து மைக்ரேட் ஆகாது. ரேதர் என்ன ஆகும், உங்கள் ஃபினைல் குரூப் வந்து மைக்ரேட் ஆகும். ஸோ இன் தட் கேஸ் இந்த ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும், this will be protonated, and this is directly going to form a carbocation at this position. இந்த கார்போகேட்டன்ல வந்து என்ன ஆகும்னா உங்க ஃபினைல் ரிங் வந்து மைக்ரேட் ஆகும். In that case, this is going to form a product like this. Phenyl. This is with 2 methyl groups, CH3 carbocation. Okay, so you have OH, and then you'll have
C double bond O, OET. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கார்போகேட்டைன் வந்து ஏன் ஸ்டேபிள் பார்த்தீங்கன்னா, திஸ் கேன் பி ஈஸிலி ஸ்டெபிலைஸ். ஸோ அகைன் என்ன ஆகும்? ஆக்ஸிஜன் வந்து கேன் பி oxygen can donate its electron and thereby this is going to form a ester group like this. ஓகேவா? கார்பனைல் எஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் ப்ரிஃபர்ட். ஓகே. ஸோ இங்கே வந்து ஏன் வந்து ஃபினைல் குரூப் மைக்ரேட் ஆகுதுன்னா, ஃபினைல் குரூப் மைக்ரேட் ஆனால் என்ன ஆகும்? கார்போகேட்டைன் ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்பவுமே இதோட டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன? இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தோட டிரைவிங் ஃபோர்ஸுமே வந்து கார்போகேட்டைன் ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது தான். சரியா? ஸோ லெட்ஸ் டேக் ஒன் மோர் எக்ஸாம்பிள். Okay, so let me draw it here itself. Okay, wow. So one more example from previous year question. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is going to be like this. This is a very very important question. Okay, so இங்கே என்ன இருக்குன்னா, bridge positionலேருந்து you have alcohols. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, this is a very similar molecule. So let's say we have one more CH3 group. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் வந்து எங்கே வந்து கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ இங்கே கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன இருக்குது? இங்கே வந்து 2 பேசிக்லி 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அதுவே இந்த வந்து கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கே வந்து என்ன இருக்குது? ஒன்லி 2 ப்ளஸ் ஒரு ஹைட்ரஜன். ஸோ பேசிக்லி 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து எங்கே தான் கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும்? ஸோ கார்போகேட்டைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த பொசிஷனில் தான் வந்து கார்போகேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ கார்போகேட்டைன் at this position. Okay, so this is going to form a carbocation at this position. You have OH group and then you will have your methyl group like this. So again in a home alpha beta bond on the shift aguma. So alpha beta bond shift ana, this is going to form a 6-membered ring, 6-membered fused rings. Okay, spiral ring mari, this is going to form a 6-membered ring. Okay, so this is going to form a 6-membered ring, and then in our alpha position you will have your carbocation. So we have your OH group. Okay, and then you have your methyl group CH3 group. So further now oxygen molecular lone pairs வந்து can stabilize the carbocation. Okay va? So with this we have finished the pinacol. Okay, so similar there is one more rearrangement which is your semi pinacolin rearrangement. Semi pinacolon rearrangement. So semi-pinacolon rearrangement வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, again this is very similar to pinacolon rearrangement, but இங்கே என்ன இருக்குன்னா amine groups வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகேவா? வெரி சிம்பிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே வந்து OH group ஒரு OH group இருக்குமா? ஸோ நம்ம வந்து pinacolin வந்து என்ன இருந்தது? 2 OH groups வந்து இருந்தது. பட் இன் கேஸ் ஆஃப் செமி pinacolinல NH2 group வந்து இருக்கும். ஒரு ஆல்கஹால் அண்ட் தென் ஒரு amine group வந்து இருந்தால் that is going to be your semi-pinacolin rearrangement. Okay, so in this case they'll be treating with HNO2. So HNO2 treat now this is going to form N2. Okay, so nitrogen gas is a very good leaving group. Okay, so nitrogen gas is a very good leaving group, so thereby this is going to form a carbocation at this position. So methyl and phenyl phenyl is a better migrating group, so phenyl group will migrate, so thereby this is going to form a carbocation at this position. You'll have OH, you have CH3. Okay, and then you have CH3 hydrogen and phenyl group. Okay va? So further now oxygen molecular lone pairs can stabilize this group. Okay va? So this is how this is formed. Okay, so in the reaction one of the example, again this is from a previous year question. Let's see. Okay, so this is basically a semi-pinacolin rearrangement. ஸோ இப்போ வந்து pinacolin அண்ட் இதுக்கும் வந்து ஒரு காமன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே வி ஹாவ் அ டொசைல் குரூப். ஸோ இதில் வந்து NH2 குரூப் மட்டும் கிடையாது. ஸோ இன் கேஸ் ஆஃப் யுவர் pinacolinல வந்து 2 OH குரூப் இருந்தால் தட் இஸ் கோயிங் டு பி யுவர் pinacolin. ஸோ OH2 குரூப்புக்கு பதிலாக லெட்ஸ் சே இஃப் யூ ஹாவ் எனி அதர் குரூப், எனி அதர் லீவிங் குரூப்ஸ் வந்து இருந்தால் தட் இஸ் கோயிங் டு பி யுவர் semi-pinacolin. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நேம் ரியாக்ஷன்ஸ் வந்து நேம்ஸ் ஞாபகம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ரியாக்ஷன் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ இது எல்லா ரியாக்ஷன்லையுமே என்ன இருக்குது? ஸ்டேபிள் கார்போகேட்டன் வந்து ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? ஸோ எதில் வந்து ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்றது மட்டும் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் சே இஃப் ஐ ஹாவ் அ டொசைல் குரூப். ஸோ டொசைல் குரூப் வந்து என்னது? பேசிக்காக இட்ஸ் அ வெரி குட் லீவிங் குரூப். ஸோ அப்போ என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ கார்போகேட்டன் அட் திஸ் பொசிஷன். ஸோ அண்ட் தென் என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு பி ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ அகைன் திஸ் இஸ் கோயிங் டு பி ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ என்ன ஆகும்னா எய்தர் ஒன் குரூப் வந்து மைக்ரேட் ஆகும். ஸோ இன் திஸ் கேஸ் இங்கே வந்து என்ன ஆகும்னா 7-membered ring வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா OH குரூப் பதிலாக என்ன ஆகும்? எப்போவுமே உங்களோட அல்கைல் குரூப் இருந்தால் அல்கைல் குரூப் இஸ் மச் மோர் ப்ரிஃபர்ட் தென் OH குரூப். ஸோ அதனால என்ன ஆகும்னா உங்களோட அல்கைல் குரூப், ஸோ 7-membered ring வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, யூ ஹாவ் அ groups like this. Okay, and this is going to be the position. So alpha positionல வந்து you will be having a carbocation. ஓகேவா? ஸோ ஃபர்தர் என்ன ஆகும், ஆக்சிஜன் மேலே இருக்க லோன் பேர்ஸ் வந்து கேன் ஈஸிலி டொனேட் அண்ட் திஸ் கேன் பி ஈஸிலி ஸ்டெபிலைஸ்ட். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ செமிபெனகோலின் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸோ எப்போவுமே வந்து லீவிங் குரூப் வந்து எப்படி இருக்கணும், லீவிங் குரூப் வந்து ஆன்டி பெரிப்ளேனர் பிளேனில் வந்து இருக்கணும். ஸோ let's say I have a 6-member cyclohexane ring with alcohol. So I have an alcohol here, and then let's say I have a NH2 here, and then I have a tertiary butyl group. Okay, so இது வந்து cyclic formula chair formula represent பண்ணா this is going to be represented like this. So this is going to be the representation. So you have OH below the plane and NH2 above the plane. So NH2 group எங்க இருக்குன்னா NH2 group ஓட sigma star group வந்து எங்க இருக்கும் பாருங்க. So this is going to be the sigma bond of NH and sigma star வந்து will be like this. Okay, so எப்பவுமே உங்களோட ஆன்டி பெரிப்ளேனர் குரூப் தான் என்ன ஆகும்னா மைக்ரேட் ஆகும். ஸோ இங்கே வந்து கார்போகேட்டன் இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா ஓகே, ஸோ NH2 குரூப் வந்து N2 குரூப்பாக லீவ் ஆகும்போது there is going to be a carbocation. ஸோ இந்த கார்போகேட்டனோட ஆர்பிட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குமா? ஸோ இதோட ஆன்டி பெரிப்ளேனர் என்ன, ஸோ இதுக்கு வந்து பேரலாக எது இருக்கு பாருங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி பேரலல் ரிங். ஓகேவா? ஸோ பேரலாக இருக்க ரிங் வந்து எப்போவுமே மைக்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ பேரலாக இருக்க ரிங் மைக்ரேட் ஆச்சுன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். So we'll be having the groups like this. So OH group இருக்கு, and this is going to form a carbocation at this position. Okay, so further வந்து this is going to form a aldehyde like this. Okay வா? This is what form. So அதே மாதிரி let's say there are more examples. So இந்த மாதிரி வந்து OH group and NH2 group வந்து above and belowல வந்து நிறைய rearrangement rewrite பண்ணி we can write. Okay, let's say let me do one more. So let's say I have a group like this. NH2 group வந்து above the planeல இருக்குன்னு வச்சுக்கோங்க, and then OH group வந்து below the planeல இருக்கு, and then I have a tertiary butyl group. ஓகேவா? So in this case என்ன ஆகும், so again will represent in the chair form. So chair formula this will be represented like this, and என்ன இருக்கு in this case NH2 above the planeல இருக்கு, NH2 வந்து above the planeல இருக்கு, and OH group வந்து below the planeல இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா N2 group ரிலீஸ் ஆனாலும் என்னாகும், this is going to form a carbocation. ஓகேவா? அண்ட் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இதோட சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல் வந்து இந்த மாதிரி கீழே வந்து இருக்கும். ஸோ இந்த கேஸில் வந்து என்ன ஆகும்னா உங்களோட பாண்ட் வந்து OH பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ பேசிக்காக என்ன ஆகும், ஆக்சிஜன் மேலே இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து வில் பி டொனேட்டட். ஓகேவா? ஸோ ஆக்சிஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டொனேட் ஆகிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ஈபாக்சைட் ரிங். ஸோ இங்கே என்ன ஆகும்னா ஒரு ஈபாக்சைட் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஃபைனல் ப்ராடக்ட். ஓகே, ஸோ லைக்லி உங்களோட NH and OH குரூப்போட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும், கம்ப்ளீட் ப்ராடக்ட் ஃபார்மேஷனே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபர்தர் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் டு பென்சீல், பென்சிலிக், பென்சீல், பென்சிலிக் rearrangement, rearrangement, benzyl benzylic rearrangement. Okay, this is going to be okay. So what is benzene அப்படின்னு பார்த்தீங்கன்னா when you have a carbonyl group, so adjacent are ரெண்டு carbonyl groupல if you have a phenyl group, this is your benzene, this is basically your benzene. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து பேஸில் ட்ரீட் பண்ணால் என்ன ஆகும், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எல்லாமே எதில் ட்ரீட் பண்ணியிருப்போம், ஆசிட் ஆர் HNO2. ஸோ சிமிலர்லி ஆசிட்ல தான் வந்து ட்ரீட் பண்ணியிருப்போம். பட் இன் கேஸ் ஆஃப் யுவர் பென்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸ் கூட வந்து ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் சே ஐ ஹாவ் NaOH. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், OH மைனஸ் வந்து will attack the carbonyl group. So thereby this is going to form a OH group. ஸோ இந்த மாதிரி ரிங் ஓப்பன் ஆகும். ஸோ this is going to be PH, C, single bond O minus, you have OH group. Okay, and then you will have your C double bond O PH group வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னு பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த பாண்ட் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து O மைனஸில் இருக்க பாண்ட் வந்து ஃபால் ஆச்சுன்னா இந்த ஃபினைல் குரூப் என்ன ஆகும்னா திஸ் ஃபினைல் குரூப் இஸ் நவ் மூவ் டு தி எலக்ட்ரோஃபிலிக் பொசிஷன். ஸோ கார்பனைல் குரூப்பில் வந்து கார்பன் வந்து என்னது மோர் எலக்ட்ரோஃபிலிக். ஸோ இந்த என்டையர் ஃபினைல் குரூப் வந்து கார்பனைல் பொசிஷனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் நவ் கோயிங் டு ஃபார்ம் அ ஆசிட்.
So if you see, this is going to form a COOH group, and this is going to be COH and two phenyl group. ஸோ இந்த மாதிரி பென்சிலிக் குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து என்ன சாரி இங்கே வந்து என்ன ஆகுது, பென்சிலிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ பென்சில்லேருந்து பென்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி பென்சிலிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே. ஸோ இது வந்து எந்த கீட்டோன் சிஸ்டம்ஸ்க்குமே வந்து எந்த டைகீட்டோன் சிஸ்டம் எல்லா டைகீட்டோன் சிஸ்டம்ஸுமே வந்து பாசிபிள். ஸோ ஒரு ஃபினைல் ரிங் அண்ட் டைகீட்டோன் இருந்தால் திஸ் இஸ் கோயிங் டு பி பாசிபிள். ஓகே. ஸோ ஃபினைல் ரிங் இல்லைனாலும் இது வந்து பாசிபிள். ஸோ லெட்ஸ் see two examples. ஸோ இப்போ வந்து லெட்ஸ் say I have only டைகீட்டோன். ஸோ பேசிக்காக இங்கே வந்து டைகீட்டோன் இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆகும், we are going to treat it with base NaOH கூட ட்ரீட் பண்ணுவோம். ஓகே. NaOH கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும், OH minus will attack at this position and this bond is going to open. ஓகேவா. ஸோ இங்கே வந்து OH minus இது பண்ணோடனே this is going to open. So this is going to be like this. This is going to have OH. Here it will have O minus and then it will have double bond O. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுனால this entire group, okay, இந்த கார்பன் இந்த alpha and betaன்றது this is going to be the alpha and beta, and this beta bond will attack this carbonyl. Thereby this is now going to form a 5-membered ring, okay, with OH and COH. ஸோ இங்கே என்னதான் ஃபார்ம் ஆகுதுன்னா மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டைன் தான் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் வந்து எது மோர் எலக்ட்ரோஃபிலிக். ஸோ கார்போகேட்டைன்றதை விட மோர் எலக்ட்ரோஃபிலிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கார்பனைல் குரூப் எலக்ட்ரோஃபிலிக்காக இருக்கிறதுனால this will also fall under your stability of carbocations. Okay. So அதனால தான் this is going to be stable. So let's say let's take a previous year question. Yeah. Let's say we have a group like this. So let's say we have a diketone again. ஸோ மோஸ்ட்டாக டைகீட்டோன் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து பென்சிலிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ லெட்ஸ் சே I have a diketone here. Okay. So now treating with base. So NaOH கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும், again this is going, OH minus is going to attack at this position. ஓகேவா. ஸோ என்ன ஆகும், thereby this is going to open. ஸோ again என்ன ஆகும், இப்போ வந்து ring வந்து compress ஆகும். So this is now going to form a 5-membered ring. So final productல வந்து பார்த்தீங்கன்னா this is now going to have a 5-membered ring. Okay, with acid group, with alcohol and acid group, OH and acid group. Okay, so this is your benzoic acid. Okay, wow. So now we have one more rearrangement, which is your Beckmann rearrangement. Beckmann rearrangement. Rearrangement. Okay. Okay. So Beckmann rearrangement typically என்ன ஆகும்னா oxime will be converted to amide groups. So oxide வந்து என்ன ஆகும்னா amides வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ oxime groupனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா N nitrogen with OH group இருந்தால் என்ன ஆகும், that is typically going to be your oxime group. ஓகேவா. So let's say first we'll treat with aldehyde. Let's take a benzaldehyde. ஓகேவா. ஸோ இப்போ வந்து benzaldehyde என்ன பண்ணுறோம்னா we are treating with NH2OH கூட வந்து ட்ரீட் பண்ணுறோம். ஸோ NH2OH போது பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, யூ ஹாவ் ஆக்சிஜன் அண்ட் தென் யூ ஹாவ் நைட்ரஜன். ஸோ எந்த குரூப் வந்து ஃபர்ஸ்ட் கார்பனைல அட்டாக் பண்ணும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இஸ் நவ் கோயிங் டு டொனேட் இட்ஸ் எலக்ட்ரான். ஸோ தேர்பை என்ன ஆகும், நைட்ரஜனில் வந்து டோனரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது என்னது, திஸ் இஸ் டிபிக்லி யுவர் ஆல்ஃபா எஃபெக்ட். ஸோ ஹெட்ரோ ஆட்டம் உங்களோட டோனர் ஆட்டம்க்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹெட்ரோ ஆட்டம் இருந்தால் தட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் தி நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆஃப் தி நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர் டோனரபிலிட்டி ஆஃப் தி ஆட்டம். ஸோ இங்கே வந்து ஹெட்ரோ ஆட்டம் என்ன, ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது, நைட்ரஜனோட டோனரபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ டிபிக்கலாக என்ன ஆகும்னா திஸ் இஸ் நவ் கோயிங் டு அட்டாக். ஓகேவா. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ரியாக்ஷன் மெக்கானிசம் நம்ம வந்து ட்ரா பண்ண போதும். சிம்பிளி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஈஸியஸ்ட் வே வந்து இந்த மாதிரி ரியாக்ஷனில் வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுறது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், டபுள் பாண்டில் வந்து நைட்ரஜனை அட்டாச் பண்ணிடணும். ஓகே. ஸோ டபுள் பாண்டில் நைட்ரஜனை அட்டாச் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஃபார்ம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நவ் வி ஆர் கோயிங் டு ட்ரீட் இட் வித் H+. இப்போ H+ கூட ட்ரீட் பண்ண என்ன ஆகும், திஸ் இஸ் ஆக்சிஜன் வில் பி ப்ரோட்டனேட்டட். ஓகே. ஸோ இங்கே என்ன ஆகும், ஆக்சிஜன் மேலே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா. ஸோ வாட்டர் மாலிக்யூல் வந்து இட்ஸ் a வெரி குட் லீவிங் குரூப். ஸோ வாட்டர் வந்து H2O ஈஸியாக ரிமூவ் ஆகும். அப்போ இங்கே என்ன ஆகும், நைட்ரஜன் மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் தென் இங்கே என்ன இருக்குது, வி ஹேவ் ஃபினைல் அண்ட் ஹைட்ரஜன். What we know, hydrogen is a better migrating group compared to your phenyl. So hydrogen வந்து என்ன ஆகும்னா will be migrated to your nitrogen. So thereby it forms a carbocation.
Okay, thereby it forms a carbocation at this position. So further என்ன ஆகும்னா ரிலீஸ் ஆன வாட்டர் molecule வந்து will be attacking. So water molecule இருக்க OH minus வந்து will attack the carbocation. Okay, so இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா this is now going to form double bond NH single bond OH. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபர்தராக என்ன ஆகும்னா நைட்ரஜனில் இருக்க லோன் பேர்ஸ் வந்து will abstract the hydrogen and the bonds will be migrated. Thereby this is now going to form a amide. So thereby this is now going to form the amide. Okay, NH2 இந்த மாதிரி வந்து amide group வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை வந்து எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா அது இஸ் ட்ரிக். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த குரூப் வந்து பெட்டர் மைக்ரேட்டிங்கோ அதில் வந்து என்ன பண்ணிடணும் NH குரூப் வந்து அட்டாச் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது நம்மக்கிட்ட வந்து வி ஹாவ் ஃபினா ஆல்டேட். ஓகே, பென்சால்டேட் குரூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பென்சால்டேட் குரூப்பை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to convert to அமைடா வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளி என்ன பண்ணோம்னா ஹைட்ரஜன் அண்ட் ஃபினைல் இதில் எது வந்து பெட்டர் மைக்ரேட்டிங் குரூப் உங்கள் ஹைட்ரஜன் வந்து பெட்டர் மைக்ரேட்டிங் குரூப்பா அப்போ என்ன பண்ணோம் இந்த இடத்துல வந்து we are going to simply add NH group. So this is now going to form the amide. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அமைடு வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். திஸ் இஸ் அ சிம்பிளஸ்ட் ட்ரிக். ஓகேவா? ஸோ சிம்பிளாக எழுதி வச்சுக்கோங்க. அட்டாச் NH group to the attach NH to group having higher migratory aptitude. Having higher migratory aptitude. Aptitude. ஓகேவா? So this is a very simplest trick. So இப்போ வந்து இதுக்கு வந்து let's see an example. Let's say okay, let me take a new page. Let's say we have a group like this. Okay, we have a 3-membered ring and then we have oxime here. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாலிகுலில் வந்து லெட்ஸ் சே வி ஆர் ட்ரீட்டிங் வித் H ப்ளஸ். ஸோ இப்போ வந்து என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு பாருங்கள். ஸோ சிம்பிளி இங்கே என்ன இருக்குது? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி பொசிஷன். இங்கே வந்து நைட்ரஜன் அட்டாச் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஆல்ஃபா பொசிஷன் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி தி பீட்டா பொசிஷன். ஸோ அகெயின் திஸ் இஸ் ஆல்ஃபா அண்ட் திஸ் இஸ் பீட்டா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ 3 degree group and this is a 2 degree group. So what we know 3 degree is a better migrating group compared to a 2 degree group. So இந்த alpha beta bond வந்து என்ன ஆகும்னா will shift. ஸோ இதை வந்து சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி டேரெக்டாக உங்களுக்கு ஆக்சைம்ஸ் கொடுத்துருந்தா என்ன பண்ணுங்க. ஸோ இந்த ஆக்சைம் குரூப் இருக்க இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கார்பனைல் குரூப் வந்து அட்டாச் பண்ணுங்க. ஸோ சிம்பிளி என்ன பண்ணுங்கன்னா கார்பனைல் குரூப் வந்து அட்டாச் பண்ணுங்க. ஸோ அண்ட் தென் என்ன இருக்குது இந்த பாண்ட் 3 degree குரூப் நடுவில் வந்து NH குரூப் வந்து அட்டாச் பண்ணும். ஸோ 3 degree குரூப் இருக்க இடத்துல என்ன பண்ணும் NH குரூப் வந்து அட்டாச் பண்ணும் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி குரூப்ஸ் வந்து will remain constant. Okay, so thereby we have the product like this. This is going to be the final product. Okay, so let's say one more example. We have a sulfur containing compound again with oxime. Okay, wow. So N okay, this is carbon. This is basically carbon. We have a group like this. Carbon, double bond N, single bond OH and then we have CH3. ஸோ இங்கே வந்து பாருங்கள் இங்கே வந்து தயோல் குரூப் அண்ட் தென் வந்து என்ன இருக்குன்னா யூ ஹாவ் யுவர் மித்தைல். ஸோ தயோல் அண்ட் மித்தைல் பார்க்கும்போது விச் இஸ் அ பெட்டர் மைக்ரேட்டிங் குரூப்? தயோல் குரூப் இஸ் அ பெட்டர் மைக்ரேட்டிங் குரூப். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா தயோல் குரூப்பில் வந்து தயோலில் என்ன பண்ணணும் சிம்பிளி வந்து NH குரூப் வந்து அட்டாச் பண்ணிடணும். ஓகே, ஸோ அண்ட் தென் என்ன இருக்குது யூ ஹாவ் CH3. ஸோ இங்கே வந்து NOH குரூப் இருக்க இடத்துல வந்து யூ ஹாவ் டு புட் அ சிம்பிளி கார்பனைட். ஓகே, ஸோ thereby you are forming the amide. ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரியேஜன்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ரியேஜன்ஸ் வந்து பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் பெக்மன் ஃப்ராக்மெண்டேஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் அதுவும் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்துலேயுமே என்னென்னா உங்களோட ஹைட்ரஜன் உங்களோட ஆசிட் வந்து ஒரு சோர்ஸாக இருக்கும். தட் மீன்ஸ் வந்து H2SO4 அண்ட் தென் வந்து HCl வந்து மோஸ்ட்டாக சோர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிசைட் வேறு என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா PCl5 POCl3 வந்து யூஸ் பண்ணுவாங்க. PCl5 POCl3 வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபார் தி சேம் பர்பஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டேக் ஒன் மோர் எக்ஸாம்பிள். Double bond and single bond OH and Me.
ஸோ இங்கே பாருங்க அகெயின் விச் குரூப் வில் மைக்ரேட். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் வந்து எங்கே வந்து உங்கள் டபுள் பாண்ட் அண்ட் OH இருக்கோ அங்கே வந்து கார்பனைல் குரூப் வந்து போட்டு போகிறோம், மென்ஷன் பண்ண போகிறோம். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் அ பெட்டர் மைக்ரேட்டிங் குரூப். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, திஸ் இஸ் அ 3 டிகிரி குரூப் அண்ட் திஸ் இஸ் அ 2 டிகிரி குரூப். ஸோ என்ன ஆகும், NH வந்து இங்கே வந்து அட்டாச் ஆகும், இங்கே வந்து என்ன ஆகும், NH வந்து அட்டாச் ஆகும். So and then you have the methyl group like this. So rest of the groups will be remains constant. So இது என்ன ஆகும்னா 6 member ring வந்து இப்போ 7 member ring ஆகும். So 1 2 3 4 5 6 and this is going to be 7. So இந்த மாதிரி 7 member ring வந்து form ஆகும். So this is going to be the final product. Okay. So now the last part வந்து பார்த்தீங்கன்னா Beckmann fragmentation. So Beckmann rearrangement and Beckmann fragmentation வந்து almost similar தான். Okay. Fragmentation. So again என்ன ஃபார்ம் பண்ண போறோம்னா எந்த கார்போகேட்டையன் ஸ்டேபிளா இருக்கோ that is going to form. Okay, sorry, எந்த கார்போகேட்டையன் வந்து ஸ்டேபிளா இருக்கோ, ஸோ கார்போகேட்டையன் எப்படி ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட்ல கார்போகேட்டையன் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் வில் அண்டர்கோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். இல்லை இப்போ வந்து கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆன கார்போகேட்டையனே ஸ்டேபிளா இருக்குன்னும் போது டைரக்டா என்ன ஆகும், ஃப்ராக்மெண்டேஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ சிம்பிளி வந்து கார்போகேட்டையன் ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் ரியாக்ஷனே. ஓகேவா. ஸோ இங்கே வந்து பாருங்க, லெட்ஸ் டேக் an example. We have a 4-member ring and then 2 methyl and single bond OH. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ அகைன் என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து H பிளஸ் கூட வந்து ட்ரீட் பண்ண போறோம். ஸோ இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அமைட் ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் நம்ம இங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு கார்போகேட்டையன் வந்து என்ன ஆகும், ஸோ நம்ம வந்து கார்போகேட்டையன் 1 டிகிரி கார்போகேட்டையன் இல்லை 2 டிகிரி கார்போகேட்டையன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ டிபிக்லி 1 டிகிரி கார்போகேட்டையன் ஆர் 2 டிகிரி கார்போகேட்டையன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம அதை என்ன பண்ணுவோம், 3 டிகிரி கார்போகேட்டையனை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம். பட் இங்கே ஃபர்ஸ்டே வந்து என்ன ஆகும்னா 3 டிகிரி கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். ஸோ எப்படின்னு பாருங்க. ஸோ பேசிக் மெக்கானிசம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரோட்டனேட் பண்ணால் திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ வாட்டர் மாலிக்யூல் and water molecule is a very good leaving group. So H2O remove ஆச்சுனா என்ன ஆகும், nitrogen will have a positive charge. ஓகேவா. ஸோ and then என்ன இருக்கு பாருங்க, alpha and beta. ஸோ alpha and beta bond வந்து என்ன ஆகும்னா is now going to migrate. ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னா alpha beta bond வந்து will stabilize the nitrogen. நைட்ரஜனை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணால் என்ன ஆகும், now this is going to form a carbocation at this position. Okay, and then you have the carbon triple bond N. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்குது, யூ ஹாவ் அ 3 டிகிரி கார்போகேட்டையன். ஸோ ஃபர்தராக இந்த 3 டிகிரி கார்போகேட்டையனை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, 3 டிகிரி கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆன இந்த கார்போகேட்டையன் தான் வந்து ஸ்டேபிள் கார்போகேட்டையன். இது வந்து என்ன பண்ண முடியாது, ஃபர்தராக ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகும், இது வந்து டைரெக்டாக வாட்டர் மாலிக்யூல் கூட ரியாக்ட் ஆகும்போது திஸ் இஸ் நவ் கோயிங் டு ஃபார்ம் அ ஆல்கஹால். ஓகே. ஸோ டைரெக்டாக இது என்ன ஆகும்னா ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இதில் வந்து ஃபர்தர் ஸ்டெபிலைசேஷன் வந்து பாசிபிள் இல்லை. ஓகே. ஸோ இதுவே வந்து நம்ம இப்போ வந்து வாட்டர் கூட சப்போஸ் வி ஹாவ் அ குளோரின் சோர்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ குளோரின் சோர்ஸ் கூட வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணும்போது வாட்டர் அண்ட் குளோரின் கம்பேர் பண்ணும்போது குளோரின் இஸ் அ பெட்டர் நியூக்ளியோஃபைல் கம்பேர் டு யர் வாட்டர். ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா சிம்பிளி இங்கே வந்து என்ன ஆகும், குளோரினேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகே, சாரி, இங்கே வந்து குளோரின் வந்து ஆட் ஆகும். ஓகே, இங்கே வந்து இந்த மாதிரி சிம்பிளி வந்து குளோரின் வந்து ஆட் ஆகும். ஸோ எந்த நியூக்ளியோஃபைல் இப்போ வந்து உங்களுக்கு நியூக்ளியோஃபைல் கொடுக்கல சிஸ்டமில் அப்படின்னும் போது வாட்டர் குரூப் வந்து ஆட் ஆகும். ஸோ பேசிக் ஒர்க் அப்பில் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். சப்போஸ் வேறு ஏதாச்சும் சோர்ஸ் கொடுத்துருந்தாங்க, லெட்ஸ் சே PCl5 ஆர் POCl3 and then POCl3, this is POCl3 and then SOCl2. ஸோ அந்த மாதிரி இருந்தால் Cl group வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ one example, previous year questionலேருந்து let's take an example. This is a very important question. ஓகேவா. ஸோ we have a group like this. Okay, and then you have double bond and single bond OH. ஸோ இங்கே வந்து எந்த இடத்துல கார்போகேட்டையன் வந்து ஃபார்ம் ஆகும் பாருங்கள். ஸோ சிம்பிளி வந்து இங்கே டபுள் பாண்ட் இருக்க இடத்துல என்ன ஆகும், ஸோ இங்கே வந்து நைட்ரஜன் இருக்க குரூப் வந்து என்ன ஆகும்னா திஸ் இஸ் நவ் கோயிங் டு கன்வெர்ட் டு சைனைட். ஓகேவா. அப்போ என்ன ஆகும், இங்கே வந்து கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகுமா. ஸோ ஆல்ஃபா பீட்டான்னு பார்க்கும்போது திஸ் ஹேஸ் மோர் சப்ஸ்டியூண்ட் அண்ட் இங்கே வந்து என்ன ஆகும்னா கார்போகேட்டையன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜட் பொசிஷனில் கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகுது. பட் இது வந்து என்ன ஆகலை, ரிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் ஆகலை. ரிங் வந்து இட்ஸ் அ ஓப்பன் ரிங் சிஸ்டம். ஓகேவா. ஸோ அதனால திஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்டேபிள். ஸோ இப்போ வந்து ரிங் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருந்ததுன்னா
let's say இந்த பொசிஷன்ல வந்து கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆயிருந்தா என்ன ஆகுது, this is not going to be stable. ஓகே. ஸோ பட் இங்க என்ன ஆகுதுன்னா ஆல்பா பீட்டா பாண்ட் வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகுறதுனால this is now going to be stable. ஸோ இந்த மாலிகுலை வேற எப்படி எழுதலாம்? Okay, this is a 5-membered ring. So first position you have a methyl, and then you have the uh, positive charge. Okay, இங்க வந்து carbocation இருக்கு, and then third position you have the cyanide group. So this is going to be 1 2 3. So 1 2 1 2 3. Thirdல வந்து you have the cyanide group வந்து இருக்கு. So again நம்ம இப்போ வந்து PCl5 or any source of chlorine கூட இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, this is now going to form a chlorine at that position. ஓகேவா, இங்க வந்து என்ன ஆகும்னா chlorine வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ இங்க வந்து பாருங்க சிஸ்டம்ல வந்து என்ன இருக்கு, we have a ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் உங்களுக்கு கொஷனில் வந்து PCl5 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபர்தராக எதுவும் கொடுக்கல, மேபி ஒரு பேஸ் வேணா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ whenever there is a possibility of base என்ன பண்ணும், base is now going to abstract a proton. So thereby this chlorine group will be eliminated, and this is now going to form a double bond in the ring. Okay, so this is going to be the final product. ஓகேவா. ஸோ இங்கே என்ன எலிமினேஷன் நடந்திருக்கு, இங்கே வந்து டிப்பிக்கலாக உங்களோட ஈவன் எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஏன்னா ஈவனில் வந்து என்ன ஆகும், ஈவன் வில் ஃபார்ம் ஸ்டேபிள் கார்போகேட்டையன். ஓகே. ஸோ வித் திஸ் வி ஹவ் ஃபினிஷ்ட் ஆல் தி ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணலாம். நம்ம ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸில் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி கார்போகேட்டையனில் இருக்க நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன், கார்பானியன்ஸ், கார்பீன்ஸ், நைட்ரீன்ஸ் அண்ட் பென்சைன் ஃப்ரீ ரேடிக்கல் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் செப்பரேட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, thank you. Happy learning.